ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோல பிட்டோகோட் பாவக்காய் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். ஜப்பான்ல ஒக்கினவான்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு. இந்த ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான ஆயுட்காலம் இருக்கு. அதாவது நிறைய பேர் 100 வயசுக்கு மேல வாழ்றாங்க. அதற்கு முக்கிய காரணம் இவங்க சாப்பிடுற ப்ளூ ஜோன் டயட் அப்படிங்கிறது தான். ப்ளூ ஜோன் டயட் பேர் ஒண்ணும் இல்ல, அதிக காய்கறிகள், பழங்கள், முழு தானிய வகைகள், கொட்டை வகைகள், அப்புறம் கடல் மீன், இதுதான் அவங்களோட உணவா சாப்பிடுறாங்க. சோ இந்த ஒகினவன் கியூசைன்ல ஒரு முக்கியமான ஸ்டேபிள் ஃபுட்டா பிட்டோகோட் இருக்கு. அதாவது பிட்டோகோட பாகக்காய அடிக்கடி அவங்க சாப்பிடுறாங்க. கோயா சம்பூரா அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, பாவக்கால செய்யற ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி எப்படின்னா, பாவக்காய ஸ்டர் ஃப்ரை பண்றாங்க. அதாவது கொஞ்சமா ஆயில் போட்டு சீசன் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி பாகக்காவை வேக வைக்கிறாங்க. இதோட ஸ்கிராம்பிள்ட் எக், டோஃபு, அப்புறம் டேஸ்டுக்காக சோயா சாஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அந்த மாதிரி எல்லாமும் போட்டுக்கிறாங்க. கோயா செம்பூரா அவங்களுடைய ஒரு ஸ்டேபிள் டிஷ். இந்த டிஷ் தான் அவங்க அதிகமான நாட்கள் வாழ்றதுக்கும் ஹெல்த்தியா வாழ்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. இந்த பாவக்காயை பத்தி நம்ம வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். விட்டகோட் ஒரு ஸ்குவாஷ் வெரைட்டியை சார்ந்தது. அதாவது தண்ணீர் காய்கள்னு சொல்லுவோம் இல்லையா, பரங்கிக்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், வெள்ளரி பிஞ்சு, இந்த ஃபேமிலிய சேர்ந்தது பிட்டகோட். பிட்டகோட்ல 90% தண்ணீர் தான் இருக்கு. கொஞ்சம் ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய இருக்கு. பைட்டோ கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கு. இந்த பிட்டோகோட் சைனீஸ் வெரைட்டி, இந்தியன் வெரைட்டி அப்படின்னு 2 வெரைட்டி இருக்கும். சைனீஸ் வெரைட்டி லைட் கிரீன்ல இருக்கும், நல்ல நீட்டமா இருக்கு. இந்தியன் வெரைட்டி டார்க் கிரீன்ல, அது எண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பா இருக்கும், கொஞ்சம் சின்னதா இருக்கும். அத சைனீஸ் வெரைட்டியை கம்பேர் பண்ணும்போது இது சின்னதா இருக்கும். பிட்டர்கோக்கு பிட்டர்மெலன், பிட்டர் ஸ்குவாஷ், கரேலா, பால்சம் பியர், ஒனுச்சா அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கு. பிட்டர்கோடோட பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டா, முதல்ல பிட்டர்கோட்ல விட்டமின் சி நிறைய இருக்கு. விட்டமின் சி ஒரு இம்யூன் பூஸ்டர், ஸ்கின் ஹெல்த்தியா வச்சுக்கும். அப்புறம் போன், டீத் இதெல்லாமும் நல்லா ஆரோக்கியமா இருக்க உதவும். அடுத்தது ஃபைபர். இந்த ஃபைபர் உணவை மெதுவா செரிச்சு ஒரு ஃபுல் ஃபீலிங்க கொடுத்து வெயிட் கண்ட்ரோல் பண்ண உதவுது. அடுத்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும்னா, விட்டமின்ல சேரண்டின், விசின் அப்படின்னு 2 முக்கியமான பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்ல, பிட்டோகோட்ல பாலிபெப்டைட் பி அப்படிங்கிற ஒரு புரோட்டீன், அதாவது பிளான்ட் இன்சுலின், சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமே இந்த பாலிபெப்டைட் பி தான். இது இன்சுலின் மாதிரியே வேலை செய்து. இது ஒரு இன்சுலின் மிமிக். பிற்காலத்துல இந்த பிட்டோகோட்ல இருக்க பாலிபெப்டைட் பி இருந்து பிளான்ட் இன்சுலின் செய்யறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த பாலிபெப்டைட் பி தான் ரத்த சர்க்கரைய கண்ட்ரோல் பண்றதாவும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டிய அதிகப்படுத்துறதாவும், பான்கிரியாஸோட பீட்டா செல்ஸ் நல்ல செயல் புரியறதுக்கு உதவுறதாவும் சொல்றாங்க. பாகக்காய் சாப்பிடுறதுனால நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலோட அளவு, அதாவது பேட் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ராலோட அளவு குறையறதாவும், பாகக்காய்க்கு நோய் எதிர்க்கிற சக்தி அதிகமா இருக்கிறதுனால பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் கொல்றதாவும், நம்ம உடம்புல தொற்று நோய் வராம நம்மள காப்பாத்துறதாவும் சொல்லப்படுது. இப்ப இந்த பாவக்காய அதிகமா சாப்பிடுறதுனால இதுக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல சில பேருக்கு பாவக்காய் அலர்ஜி கொடுக்கும், வயிற்று வலி, டயேரியா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தரும். ரெண்டாவதா, இன்சுலின் சாப்பிடுறவங்க இல்ல மாத்திரைகள் சாப்பிடுறவங்க இந்த பாவக்காய் ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கும் போது அவங்க ரத்த சர்க்கரைய ரொம்ப குறைச்சு அவங்களுக்கு ஹைப்போகிளைசீமியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மூணாவது, சில பிரெக்னன்ட் விமனுக்கு இந்த பாவக்காய் யூட்ரின் கான்ட்ராக்ஷன்ஸ ஏற்படுத்துறதாவும் சொல்லப்படுது. நாலாவது, ட்ரக் நியூட்ரியன் இன்ட்ராக்ஷன், அதாவது நம்ம சாப்பிடுற மருந்தோட பாவக்காய் இன்ட்ராக்ட் பண்ணி சில சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பாவக்கால எப்படி நம்ம டேஸ்டி டிஷ்ஷஸ் செய்யறது? பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா மேல இருக்கிற தோலை சீவிட்டு விதைய எடுத்துட்டு கட் பண்ணி உப்பு தண்ணியில கொஞ்சம் நேரம் ஊற வச்சா தண்ணிய
கீழே ஊத்திடணும். அப்ப அதோடைய கசப்பு தன்மை கொஞ்சம் குறையுது. ரெண்டாவதா பாவக்காவோட புளி தண்ணி, லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஊத்தி நம்ம ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிட்டு சமைக்கும் போதும் அதோடைய கசப்பு தன்மை குறையுது. மூணாவதா பாவக்காய் சமைக்கும் போது அது கேர்ட் யூஸ் பண்ணியும் இல்ல லெமன் யூஸ் பண்ணியும் நம்ம சமைக்கிறப்ப அது நல்ல ஒரு டேஸ்டியான டிஷ்ஷா இருக்கு. எல்லாரும் அதிகமான ஆயுட்காலம் நோய் இல்லாம வாழ்றதுக்கு பாவக்காவை உங்க உணவுல சேர்த்துக்கோங்க.